வெல்கம் டு மை சேனல் டெக்கிசான். நீங்க புது வியூவரா இருந்தா என் சேனல் இன்ட்ரெஸ்டிங்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப். இந்த வீடியோல பவர் பிஐ விஷுவலைசேஷன் ஃபார்மேட்டிங் ஒரு கஸ்டமைஸ் சார்ட் வந்து எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத பார்ப்போம். ஒரு கிளஸ்டர்ட் காலம் சார்ட் எடுத்திருக்கேன். அந்த சார்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு இங்க வந்து ஃபார்மேட் யுவர் விஷுவல்ஸ்ல எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், லெகன், கிரிட் லைன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு வியூ பண்ண முடியும். காலம்ஸ்ல வந்து நான் வந்து எல்லா காலமுக்கும் அப்ளிகபிள்னு சொல்லி கொடுத்துருக்கேன். எனக்கு ஒரு காலமும் நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணும் அப்படின்னா நான் ஒண்ணா கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன். இப்ப நான் பாட்டில் வாட்டர் எடுக்கிறேன். அதோட கலர் வந்து டிஃபால்ட்டா ஸ்கை ப்ளூன்னு இருக்கு. பட் எனக்கு வந்து ஆஸ் பர் மை ரெக்குயர்மெண்ட் எனக்கு கலர் வந்து இதுல வந்து டிஃப்ரெண்டா செட் பண்ணும் அப்படின்னா ஆரஞ்சு செட் பண்ணும் அப்படின்னா ஆரஞ்சு சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு ஆரஞ்சு தெரியல அப்படின்னா ஓகே, ஐ ஹவ் சூசன் டிஃப்ரெண்ட் கலர். இதுல வந்து உங்களுக்கு இன்னொன்னு தெரியணும். இந்த டிரான்ஸ்பரன்சி பாருங்க, நான் இன்க்ரீஸ் பண்றேன். இன்க்ரீஸ் பண்ணா உங்களுக்கு வந்து அது விசிபிளாவே இருக்காது. அந்த அந்த பார் மட்டும் உங்களுக்கு விசிபிளா இருக்காது. நான் கஸ்டமைஸ் பண்ணிட்டு இருக்கிறது பாட்டில் வாட்டர், அது விசிபிளா இல்லை. இப்ப நான் ஜீரோல வச்சாதான் உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி வந்து ஜீரோல இருக்கும்போது தான் விசிபிளா இருக்கும். இது வந்து நீங்க ஒண்ணுத்துக்கும் கஸ்டமைஸ் பண்ணி. இப்போ பாட்டில் வாட்டர் ஒரு கலர் வச்சிருக்கேன். கேன்டு வெஜிடபிள் எடுத்துட்டு நேவி ப்ளூ கலர்ல இருக்கு. அதை வந்து நான் இப்போ ஆரஞ்சு கலர்ல செட் பண்ணோம் அப்படின்னா ஆரஞ்சு வச்சுக்கிறேன். ஓகே, டிரான்ஸ்பரன்சி ஜீரோ இருந்தாதான் எனக்கு இதுவாகும். இல்ல நீங்க அந்த கலர் வந்து உனக்கு டார்க் கலரா இருக்கு, கொஞ்சம் ஷேடு கம்மியாகணும்னா நீங்க டிரான்ஸ்பரன்சி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த விசிபிலிட்டியில இந்த சார்ட்டோட கலர் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். ஓகே, நெக்ஸ்ட் ட்ரைடு பீன்ஸ். ட்ரைடு பீன்ஸ் வந்து ஆல்ரெடி ஆரஞ்சுல இருக்கு. இப்ப நான் அதை ப்ளூக்கு மாத்திக்கிறேன். ப்ளூல மாத்திட்டு டிரான்ஸ்பரன்சி வந்து 0%லே வச்சுக்கிறேன். அண்ட் தென் மில்க் வந்து I will choose இந்த கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் டிரான்ஸ்பரன்சி மில்க். ஓகே, ரைஸ். ரைஸ் எடுத்திருக்கேன், அது பிங்க்ல இருக்கு. அது வந்து ஐ வில் சூஸ் கிரே கலர்ல எடுத்துக்கிறேன். கிரே கலர் எடுத்துக்கிறேன். டிரான்ஸ்பரன்சி 0%லே வச்சுக்கிறேன். ஓகேங்க. இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா இண்டிவிஜுவலா எந்த ப்ராடக்ட் எனக்கு எந்த கலர் வேணும்னாலும் என்னால சூஸ் பண்ணிக்க முடியும். ஏர்லியரா நம்ம கிராஃப் பிளாட் பண்ணும்போது லெகன் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு வந்து கலர்ஸ் வந்து டிஃபால்ட் கலர்ஸ் வந்து இருக்கும். பட் உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா இந்த ப்ராடக்ட் இந்த கலர் தான் யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஸ்பெசிபிகேஷன் இருந்ததுன்னா நீங்க மாத்தணும்னா மாத்திக்கலாம். ஓகே, காலம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து காலம்ல பார்டர். ஓகே, பார்டர் ஆஃப்ல இருக்கு. நான் இப்ப பார்டர் ஆன் பண்றேன். மேட்ச் ஃபில் கலரும் ஆன் பண்றேன். இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஃபில் கலர் ஆஃப் பண்ணிக்கிறேன். கலர் வந்து பிளாக்ல இருக்கு. ஐம் ஃபில்லிங் இட் டு ப்ளூ. பார்டர் ப்ளூல தெரியலையோ. ஓகே, ஆன் பண்ணிட்டு ஐ வில் சூஸ் பிளாக் அண்ட் தென் வித் வந்து இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பார்டர் எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறது வந்து நான் உங்களுக்கு வித் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன். இப்ப பாருங்க. ஓகே, லாஸ்டா காலம் சார்ட் வந்து ரைஸ்ல இருக்கிறதுனால ரைஸோடது மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நீங்க அந்த மாதிரி ஒண்ணுத்துக்கும் இப்ப கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஒரு சார்ட்டுக்கும் பார்டர் வந்து நீங்க வந்து ஒரே கலர் யூஸ் பண்ணுமா, இல்ல டிஃப்ரெண்ட் சார்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் பார்டர் வந்து யூஸ் பண்ணுமா அப்படின்னு நீங்க ஒரு ப்ராடக்ட சூஸ் பண்ணிட்டு
நீங்க அதுக்கு கலர் பார்டர் எல்லாமே நீங்க வந்து மாத்திக்கலாம். இப்ப அது வந்து ரைஸ்ல இருக்கிறதுனால ரைஸோட பார்டர் மட்டும் உங்களுக்கு தெரியுது. ஓகே, நான் இப்ப இது டிக்ரீஸ் பண்ணிடுறேன். 1 pm 1px. ஓகேங்களா? மத்ததுக்கெல்லாம் பார்டர் இல்ல பாருங்க, ரைஸுக்கு மட்டும் பார்டர் இருக்கு. ஓகே, அண்ட் தென் டேட்டா லேபிள். டேட்டா லேபிள் வந்து ஆஃப்ல இருக்கு. இப்ப நான் இங்க ஆன் பண்ணிக்கிறேன். இப்ப நான் ஆன் பண்ணேன்னா இங்க பாருங்க, வேல்யூஸ் வந்து மேக்ஸிமம் என்ன வேல்யூஸ் 21.45, 3.25, 95.72, 9.4, 104.33 நினைக்கிறேன், 20.74. இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் வந்துடுச்சு. எல்லா வேல்யூஸும் வந்திருக்கு. இப்ப எனக்கு பண்ற செட்டிங்ஸ் வந்து எல்லாமே எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் அப்ளிகபிளா இருக்கும்னா ஆல் இன் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வந்து பாட்டில்டு வாட்டருக்கு ஒரு செட்டிங் வேணும், கேன்டு வெஜிடபிள்க்கு ஒரு செட்டிங் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஆல் வச்சிருக்கேன், ஆல் செட்டிங் வச்சிருக்கேன். ஓகே, உங்களுக்கு ஓரியன்டேஷன் வந்து இது பாருங்க ஹாரிசான்டலா இருக்கு. டேட்டா லேபிள் வந்து ஹாரிசான்டலா இருக்கு. எனக்கு ஹாரிசான்டல் வேண்டாம், வெர்டிகலா வேணும். இப்ப பாருங்க வெர்டிகலா இருக்கு, வெர்டிகலா இருக்கு. பொசிஷன் வந்து உள்ள கிராஃப் உள்ள வரணுமா இல்ல வெளியில வரணுமா? இன்சைட் த கிராஃப். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வெளியில வரணும் அப்படின்னா வெளியில வருது. அண்ட் தென் இன்சைட் சென்டர், சென்டர்ல வரணும் அப்படின்னா சென்டர்ல ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இன்சைட் பேஸ், பேஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணணும்னாலும் பேஸ்ல ரெப்ரசென்ட். எனக்கு வந்து அவுட் சைடு எண்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா எனக்கு ஃபீல் பண்றேன், அதனால அவுட் சைடு எண்டுல வச்சிருக்கேன். ஓகே, ஆப்டிமைஸ் லேபிள். இப்போ வந்து மேக்சிமம் வந்து 200px இருக்கு. நீங்க எவ்வளவு வேணுமோ அதை ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். லேபிள் ஆப்டிமைஸ் பண்ணி இதுல ஆப்ஷன்ஸ் அவ்வளவுதான். அண்ட் தென் டைட்டில் போறேன். டைட்டில் வந்து உங்களுக்கு ஆஃப்ல இருக்கு. இப்ப நான் ஆன் பண்றேன், ஆன் பண்றேன். ஆன் பண்ணனா இப்ப பாருங்க, இங்க வந்து எனக்கு பாட்டில்டு வாட்டர், இது இந்த சார்ட்ல எனக்கு பாட்டில்டு வாட்டர் இருக்கு, அதுல வேல்யூஸும் இருக்கு. எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த கிராஃபோட எண்டுலயே உங்களுக்கு ரெப்ரசென்ட் ஆயிடும், பாரோட எண்டுலயே உங்களுக்கு வந்து ரெப்ரசென்ட் ஆயிடும். ஓகே, நான் வந்து ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், பட் ரொம்ப பெருசா இருக்கு. ஓகே, இதை போல்ட் வேணா பண்ணிக்கிறேன், கொஞ்சம் விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்க கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். இதை நான் போல்ட் பண்ணிருக்கேன். அண்ட் தென் கலரும் பிளாக்ல வச்சிருக்கேன். ஓகே, நல்லா கொஞ்சம் கிரேவா இருக்கு, டார்க் பிளாக் பண்ணிக்கிறேன். டிரான்ஸ்பரன்சி 0, பிளாங்கா இருக்கு 0ன்னு காட்ட சொல்லியிருக்கேன். ஓகே, ஓகேங்களா? இப்ப நான் வந்து ப்ராடக்ட் நேம்க்கு டைட்டிலுக்கு ஃபாண்ட் சைஸ் என்ன ஃபாண்ட் அதெல்லாம் செட் பண்ணிட்டேன், ஃபாண்ட் சைஸ் எல்லாம் செட் பண்ணிட்டேன். அண்ட் தென் இப்போ வந்து வேல்யூஸ் பாக்குறேன். வேல்யூஸ் வந்து ஆன்ல இருக்கு. ஓகேங்களா? டேட்டா லேபிள், லேபிள் பாருங்க. இப்ப நான் அதை போல்ட் பண்றேன். இப்ப இங்க போல்டா இருக்கு டேட்டா லேபிள். இப்ப பாருங்க எல்லாம் போல்டா இருக்கு, பட் ரொம்ப வேல்யூ பெருசா இருக்கு. சோ எனக்கு கொஞ்சம் சின்னதா இருந்தா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். 10 ஓகே, 10 ஓகே எனக்கு. இது கொஞ்சம் கலர் வந்து இது கிரே கலர், ஃபுல் பியூர் பிளாக் இல்லாம கொஞ்சம் கிரேவா இருக்கு, எனக்கு அதுவே போதும். டிஸ்பிளே யூனிட்ஸ் வந்து இப்ப நீங்க தௌசண்ட்ஸ்ல மில்லியன்ஸ்ல உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி செட் பண்ணிக்கலாம். ஓகே, மில்லியன்ஸ்ல அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். நான் இங்க நன் தான் கொடுக்க போறேன், ஏன்னா அங்க இருக்க வேல்யூஸ் அப்படியே எனக்கு வேணும். இப்ப டெசிமல் பிளேசஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணும்போது எல்லாமே ஈக்குவலண்டா இருக்க மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணும்னா 2 டெசிமல் பிளேசஸ்னா நீங்க எல்லாமே 2 டெசிமல் பிளேசஸ்க்கு இங்க செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பிளாங்கா இருக்கிறது 0 அப்படின்னு சொல்லி பண்ணிருக்கேன். அண்ட் தென் இங்க வந்து டீடைல் பண்றேன். இப்ப நான் அந்த டேட்டா வந்து
உங்களுக்கு வந்து ஃபாண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றேன்.